20 மாணவர்கள் உள்ள வகுப்பொன்றில் 12 பேர் பேனை வைத்திருந்தனர். 16 பேர் பென்சில் வைத்திருந்தனர். ஆகவே அவ்வகுப்பில் எத்தனை பேர் பேனையும், பென்சிலும் ஒருங்கே வைத்துள்ளனர்? இந்த கேள்விய விளங்கப்படுத்துறதுக்கு முதல்ல ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிர்றேன். இந்த இடத்துல இது கணித பாடத்துல உள்ள கேள்வி இல்ல. அதாவது மேத்தமேட்டிக்கல்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ வந்து இங்க ஃபாலோ பண்ண போறது இல்ல. உண்மைக்குமே இது தொடைகள் சார்ந்த ஒரு கேள்வி தான். பட் நம்ம அந்த முறையெல்லாம் கணிக்காம, ஜஸ்ட் ஒரு ஐக்யூ ஏதாச்சும் ஒரு போட்டி பரீட்சையில இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, எப்படி அணுகலாம்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேயா? இதுல 3 விஷயத்த நீங்க பார்க்கணும். முதலாவது வகுப்புல மொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த வகுப்ப பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 20 மாணவர்கள் இருக்கிறாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பேனை வச்சிருக்கவங்க 12 பேர். பென்சில் வச்சிருக்கவங்க 16 பேர். ஓகேயா? ஸோ பேசிக்கா நம்மளுடைய தோட் வந்து பேனை 12 பேர் வச்சிருந்து, மீதி இருக்கக்கூடிய 8 பேர் பென்சில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இத 2யும் கூட்டும்போது இந்த 20 அப்படிங்கிறது நமக்கு சரியா செட் ஆகுது என்ன? ஸோ இந்த நேரத்துல ஒரு முடிவுக்கு வரலாம். பேனை வச்சிருக்கிறவங்க, பென்சில் வச்சிருக்கவங்க மட்டும் தான். யாருகிட்டயுமே பேனையும், பென்சிலும் சேர்ந்து இல்ல அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். ஆனா இங்க கதை அப்படி இல்ல. 12 பேர் வந்து பேனை வச்சிருக்காங்களாம். 16 பேர் வந்து பென்சில் வச்சிருக்காங்களாம். ஸோ இது 2யும் கூட்டும்போது 28 அப்படின்னு வருது. வகுப்புல இருக்கிற மாணவர்களே 20 பேர் தான். ஆனா இந்த பேனா, பென்சில் வச்சிருக்கவங்கள கூட்டும்போது 28 வருதுன்னா, என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 20 பேர் தவிர மிகுதியாக இருக்கக்கூடிய 8 பேர் வந்து பேனையும் வச்சிருக்காங்க, பென்சிலும் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிளானது. அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, இந்த நீங்க 3 பெறுமதிகளையும் பாருங்க. வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள பாருங்க. பேனை வச்சிருக்கவங்க, பென்சில் வச்சிருக்கவங்கள கூட்டுங்க. அத கூட்டும்போது, மொத்த மாணவர்கள விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறவங்க, கண்டிப்பாக அந்த 2 பொருட்களையும் சேர்த்து வச்சிருக்கிறவங்க தான். அப்படிங்கிறது அந்த கேள்வியினுடைய அடிப்படையான ஒரு விளக்கம். ஸோ போட்டி பரீட்சைக்கு வரும்போது, நீங்க ரொம்ப சிம்பிளா இத ஹேண்டில் பண்ணி முடிக்கலாம். அப்ப 8 பேர் வந்து பேனையும் வச்சிருக்காங்க, பென்சிலும் வச்சிருக்காங்க.